Hello everyone, welcome to my channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கான் டூ. ஓகே, ஸோ வாங்க இன்றைக்கி செஷனுக்கு போகலாம். இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கன்ஃபியூஷன் வேர்ட்ஸ். கன்ஃபியூஷனாக குழப்பக்கூடிய வேர்ட், அதை பற்றி நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் அண்ட் எஃபெக்ட். இது ரெண்டு தான். இதில் அஃபெக்ட் அப்படின்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், பாதிப்பு, அதான் வந்து அஃபெக்ட் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? லைக் இப்போ கொரோனா வந்து மனுஷங்க மேலே ஏற்படுத்துறது வந்து அஃபெக்ட். ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்துது, மனுஷங்க உடம்புக்குள்ள வந்து ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. அஃபெக்ட், கொரோனா அஃபெக்டட் பர்சன். ஓகேங்களா? கொரோனா அஃபெக்டட் பர்சன், கொரோனா பாதிக்கப்பட்ட மனிதன். ஓகேங்களா? மை நெய்பர் ஹவுஸ் பார்ட்டி சவுண்ட்ஸ் அஃபெக்டட் மை ஸ்டடீஸ். என்னோடய பக்கத்து வீட்டில் வந்து பார்ட்டி கொண்டாடினாங்க, ஃபங்க்ஷன் ஏதோ கொண்டாடினாங்க. ஸோ அதில் ஸ்பீக்கர் போட்டதில் என்னோடய ஸ்டடீஸ் வந்து பாதிக்கப்பட்டது. அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட். எஃபெக்ட் அப்படின்னு வரும்போது அந்த கொரோனாவோட எஃபெக்ட், கொரோனா வந்து நம்மளை தாக்கச்சுன்னா அது வந்து பாதிப்பு, அஃபெக்ட். ஓகேங்களா? அந்த கொரோனாவோட எஃபெக்ட் ஆக்சுவலாக அதோட வீரியத்தன்மை, அதான் வந்து எஃபெக்ட் அப்படி சொல்லுவோம். அதோட தன்மை என்னது, அதான் வந்து எஃபெக்ட். ஓகேங்களா? இன் எ பிகினிங் டைம் வி அண்டர் எஸ்டிமேட் தி எஃபெக்ட் ஆஃப் கொரோனா. அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தோம்னா கொரோனாவோட அந்த தன்மை வந்து பரவக்கூடிய அந்த தன்மை வந்து நமக்கு தெரியாமல் நம்ம வந்து அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸியாக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்றது. ஓகேங்களா? அண்டர் எஸ்டிமேட் தி எஃபெக்ட் ஆஃப் கொரோனா, அதோட தன்மை, வீரியத்தன்மை பற்றி தெரியாமல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமாங் அண்ட் பெட்வீன். இதை பார்த்து ரொம்ப பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். லைக் அமாங் பெட்வீன் அப்படின்ற போது அமாங் அப்படின்னா மத்தியில் அப்படின்னு பொருள். அமாங் அப்படின்னா அமாங் இல்லை அமாங்ஸ்ட், இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் மாறும். ஓகேங்களா? ஸோ அமாங், அமாங்ஸ்ட், இது ரெண்டோட மீனிங் வந்து ஒன்று தான். அமாங்ஸ் அப்படின்ற போது அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் அப்படின்னு பொருள். ஒரு கூட்டத்துக்கு மத்தியில், ஐ எம் அமாங்ஸ்ட் த பீப்புள், நான் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் இருக்கேன். இல்லைன்னா ஐ எம் அமாங்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ மத்தியில் அப்படின்ற போது நம்ம அமாங் வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஃபவுண்ட் யுவர் ரிங் அமாங்ஸ்ட் தி வேஸ்ட் திங்ஸ். உன்னோட ரிங்கை வந்து நீ தொலைச்ச உன்னோட ரிங்கை வந்து நான் குப்பைங்களுக்கு மத்தியில் கண்டுபிடிச்சேன். குப்பைங்களுக்கு மத்தியில் இல்லை வேஸ்ட்டுக்கு மத்தியில் வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்கிறது. அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெட்வீன் அப்படின்ற போது ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து எடுத்துக்கிறது. ரெண்டு ஆப்ஜெக்டை, குறிப்பிட்ட ஒரு ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு இடையில இருக்கோம் இல்லைன்னா இடையில இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பெட்வீன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பெட்வீன் அப்படின்ற போது ரெண்டு ஆப்ஜெக்ட். ஓகே, லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தி கார்கில் வார் ஹேப்பன்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் வந்து கார்கில் வார் நடந்துச்சு அப்படி சொல்லலாம். இல்லைன்னா தி டிபேட் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் மத்தியில் இல்லைன்னா இடையில வந்து வாக்குவாதம் வந்து நடந்துச்சு. டிபேட் பிட்வீன், வாதம். ஓகேங்களா? பிட்வீன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஷூர், இன்ஷூர், இது மூணு. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் அஷூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஷூர் அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்து இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் உறுதி கொடுக்குறது. ஓகேங்களா? ஒரு பொருளுக்கு நீங்கள் வந்து உறுதி கொடுக்குறது, இது கட்டாயமாக நடக்கும் இல்லைன்னா இது கட்டாயமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உறுதி கொடுக்குறது ஒரு பொருளுக்கு, அதான் வந்து அஷூர் அப்படி சொல்லுவோம். லைக் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வில் ஆஸ்க் அஷூரன்ஸ் இஃப் யூ நீட் எ லோன். நீங்கள் பேங்க்கில் போய் உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா பேங்க் வந்து உங்கள்கிட்ட வந்து அஷூரன்ஸ் கேட்கும். அஷூரன்ஸ்னால் உங்களுக்கு யார் உறுதி கொடுப்பா, நீங்கள் உங்களால் பணம் கட்டாமல் போனால் யார் வந்து உங்களுக்காக கட்டுவோம் அப்படின்னு உறுதி கேட்கும். ஓகேங்களா? உறுதியாக. ஓகே, ஸோ பேங்க்ஸ் ஆஸ்க் அஷூரன்ஸ். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் என்ஷூர் யுவர் ப்ராப்பர்ட்டி பிஃபோர் கிவிங் லோன். அதே பேங்க் வந்து இப்போ உங்களுக்கு லோன் கொடுக்க ஒத்துக்குச்சு. பட் ஆனால் அந்த லோன் கொடுக்குற ப்ராசஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க அந்த ப்ராப்பர்ட்டி, நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்களா ப்ராப்பர்ட்டி புக் எல்லாமே. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே கரெக்டாக இல்லைன்னா என்ஷூர் பண்ணிக்கும். மேக் ஷூர் சம்திங், அதாவது என்ஷூர் மீன்ஸ் மேக் ஷூர் சம்திங். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா இல்லை கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அவங்க வந்து என்ஷூர் பண்ணிக்கிறது, உறுதிப்படுத்திக்கிறதா வந்து என்ஷூர் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ஷூர். பேங்க்ஸ் என்ஷூர் யுவர் ப்ராப்பர்ட்டி பிஃபோர் கிவிங் லோன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஷூர் அப்படின்னா நார்மலுங்க. லைக் நீங்கள் உங்கள் பைக்குக்கு இல்லை காருக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த இன்சூரன்ஸை வந்து இன்ஷூர் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூ ஷுட் இன்ஷூர் யுவர் பைக் ஆர் கார். உங்களோட பைக்கையும் இல்லை இந்த காரையாவது நீங்கள் கட்டாயம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். ஓகேங்களா? இன்சூரன்ஸ்னால் பணம், கொஞ்சம் பணம், நீங்கள் வருஷத்துக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு கட்டிட்டு வருவீங்க. இப்போ ஏதாவது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து பணம் தருவாங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் கேபிட்டோல்.
ஓகேங்களா. கேபிட்டல் அண்ட் கேபிட்டல், இதில் ஏ ஓ இந்த ரெண்டு தான் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேபிட்டல் பார்த்திங்கன்னா, கேபிட்டல் அப்படின்றதுக்கு வந்து நிறையா மீனிங் இருக்குது. லைக் கேபிட்டல் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் சொல்லுவோம், இங்கிலீஷ் லெட்டர்ஸில் வந்து கேபிட்டல் லெட்டர் சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு கேபிட்டல் அப்படின்ற போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கேபிட்டல் மணி எங்கே வந்துச்சு, கேபிட்டல் மணினா முதலீட்டு மணி, இல்லைன்னா முதலாய மணி அப்படி சொல்லுவாங்க, கேபிட்டல் மணி அப்படின்ட்டு. ஓகேங்களா. இல்லைன்னா கேபிட்டல் சிட்டி சொல்லுவாங்க, ஒரு நகரத்தோட இல்லைன்னா ஒரு நாட்டோட கேபிட்டல் சிட்டி எது, முக்கியமான நகரம் எது, இல்லை முக்கியமான சிட்டி எது, நகரம் எது அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா. இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஐ விசிட்டட் டெல்லி த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஐ விசிட்டட் டெல்லி த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நான் டெல்லிக்கு போனேன், அது வந்து நம்ம இந்தியாவோட கேபிட்டல். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்ற போது ஓ வந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட அலுவலகம் இருக்கிறது. ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட்டில் உள்ள முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்க எல்லாமே கூடி ஆலோசிக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட, கவர்மெண்ட் வச்சு நடத்தக்கூடிய ஒரு கட்டிடம், அதான் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவர் ஃபார்மர்ஸ் வாஸ் ப்ரொடெஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேபிட்டல் இன் டெல்லி. அவர் ஃபார்மர்ஸ் வாஸ் ப்ரொடெஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேபிட்டல் இன் டெல்லி அப்படின்னும்போது, நமக்கெல்லாம் தெரியும் விவசாயிகள் எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லாமே டெல்லிக்கு போய்ட்டு அங்கே முக்கியமான கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அதான் வந்து கேபிட்டல். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட். இதை வந்து ஐஇ இந்த ரெண்டு வந்து பிரிக்கும் ஆக்சுவலாக அதோட மீனிங்கை. இதில் ஃபஸ்ட் இந்த இ காம்ப்ளிமெண்ட் அந்த இதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ ஒரு சிம்பிளாக புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் கோட் சூட்லாம் போட்டு நிற்கிறாரு, ஒருத்தர் நல்லா கோட் போட்டிருக்காரு, நல்லா அயன் பண்ண ஷர்ட், டை அண்ட் சன்கிளாஸ் எல்லாம் போட்டு நல்லா பார்க்கறதுக்கு டிக்டாப்பாக இருக்காரு. பட் ஆனால் அவர் கீழே பார்த்தீங்கன்னா ஷூக்கு பதிலாக செப்பல் போட்டிருக்காரு, ஷூக்கு பதிலாக சாண்டல்ஸ் வந்து பியர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த அப்பியரன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல அதை ஃபில் பண்ணணுன்னா அவர் வந்து ஷூ போடணும். ஓகேங்களா. ஸோ அந்த ஷூ தான் வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் தான் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. லைக் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஷூஸ் தட் இஸ் அ எலிகன்ட் காம்ப்ளிமெண்ட் டு த ஷூட். த ஷூஸ் தட் இஸ் எலிகன்ட் காம்ப்ளிமெண்ட் தட் ஷூட் டு த ஷூட். ஓகேங்களா. ஸோ அந்த ஷூ தான் வந்து அந்த ஷூட் அந்த அப்பியரன்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஐ அப்படின்னா ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசுகிறது. இல்லைன்னா ஒருத்தர் லைக் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸை போட்டு கீழே உடச்சிட்ருங்க, ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, டீ குடிச்சிட்ருக்கீங்க, அந்த கிளாஸை வந்து கீழே போட்டு உடச்சிருங்க, தெரியாதனமாக கீழே விழுந்துருச்சு. அப்போது வந்து அந்த ஓனருக்கு இல்லைன்னா அங்கே டீ ஷாப்பில் இருக்கிறவருக்கு வந்து நீங்கள் வந்து இன்னொரு கிளாஸை வாங்கிட்டு போய் கொடுப்பீங்களா? இல்லை நீங்கள் வந்து ஒரு பணம் கொடுப்பீங்க. லைக் ஒரு 50 ரூபாயோ இல்லை ஒரு 100 ரூபாயோ கையில் வந்து பணம் கொடுத்து இது வந்து காம்ப்ளிமெண்ட் வச்சுக்கோங்க, இதுக்கு பதிலாக இது வந்து வச்சுங்க, காம்ப்ளிமெண்ட்டாக வச்சுங்க. ஓகேங்களா. அப்படி சொல்லுவீங்க. இல்லைன்னா லைக் யூ லுக் ஸோ கிரேட் அப்படி சொல்லுவோம். லைக் நீங்கள் ஒருத்தர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்கன்னா யூ லுக் ஸோ கிரேட் அப்படி சொல்லுவீங்க, போடுவீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு நன்றி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் வந்து நல்லா இருக்கிறதோ இல்லையோ ஒருத்தருக்கு வந்து புகழ்றது, இல்லைன்னா ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயம் செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் செய்கிறது. ஓகேங்களா. ஒரு வினைக்கு இன்னொரு வினை செய்கிறதா வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சில டாபிக்ஸோட பார்க்கலாம். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே. பை.